இதுக்கு தாங்க அகற்றி நிறுத்துகிறார். 4 பேர் பகைக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, என்ன தேவன் அகற்றி வைத்திருக்கிறார். ஏன் எல்லாத்துக்கும் கூப்பிடல? மெயின் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த வீடு காண போறதுல கொஞ்சம் பேர் கூப்பிட்டாங்க, அதுல என்ன கூப்பிடல. ஏன் கூப்பிடல தெரியுமா? அவர் என்ன செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். அங்க சில சம்பிரதாயங்கள்லாம் அவங்க செய்வாங்க, அது நமக்கு செட் ஆகாது, அதனால கூப்பிட மாட்டாங்க. எங்க அப்பா வீட்டில் சண்டே ஏதாவது மேரேஜ் வச்சாங்கன்னா எங்க அப்பாவை கூட மாட்டாங்க. ஏன் கூட மாட்டாங்கன்னா, என்ன கூப்பிட்டாலும் எங்க அப்பா சண்டே வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் அது சொந்த சகோதர சகோதரி கல்யாணம்னாலும் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் சண்டே முடிச்சுட்டு இன்னொரு நாள் வந்து பார்க்கிறேன், சண்டே நான் வர மாட்டேன். மோசே வந்து பார்க்கும்போது யோசுவாவை வைத்த ஸ்தானத்தில் அவன் இருக்கணும், அகற்றி வைக்க. அப்படிப்பட்டவனை அந்த நாளை பார்க்க முடியும், அந்த நாளை பார்க்கணும். சபையே, பாரத்தோடு ஏக்கத்தோடு ஆமென் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன வேணாலும் சம்பாதித்து கொடுக்கலாங்க பிள்ளைக்கு. ஆனா அவர் வரும்போது யோசுவா நின்ற ஸ்தானத்தில் நம்ம பிள்ளைங்க இல்லாம இந்த உலகத்தோடு ஒத்தவர்களை நம்ம பிள்ளைங்க இருப்பாங்கன்னா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பிள்ளைங்களை அப்படி பார்க்க கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கணும், தலைமுறை தலைமுறையா இது ஆண்டவருடைய சந்ததி என அறியப்படணும். ஹல்லேலூயா. நான் பாடினோமே, தலைமுறை தலைமுறையா. ஹல்லேலூயா. அகற்றி நிறுத்துகிறார், அகற்றி நிறுத்துகிறார். எனவேதான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்க அவன் மூத்த வேலைக்காரரை அனுப்பும் போது சொல்றார், நீ போய் பார்த்துட்டு வான, என் பிள்ளை அந்த பார்டர் தாண்டி கூட்டிட்டு போயிடாத. ஏன்னா கர்த்தர் என்னை அழைச்சிட்டார், என்னை செப்பரேட் பண்ணிட்டார். நான் வேலைக்கு வந்துட்டு என் பிள்ளை போலான் இருக்க கூடாது. என் தலைமுறை இந்த ஸ்தானத்தில் நான் நிற்க விரும்புகிறேன். அவர் ஆபிரகாமின் தேவனாகவும் அறியப்படணும், அவர் ஈசாக்கின் தேவனாகவும் அறியப்படணும். எனவே என் பிள்ளைய கூட்டிட்டு போகாதேண்டா. அப்போ எலியேசர் கேட்கிற, ஒருவேளை இங்க நாங்க தேடி பார்த்து நீங்க சொல்றது மாதிரி கிடைக்கல அப்படின்னா பார்டர் தாண்டி கூட்டிட்டு போலாமா? அப்படின்னா கூட்டிட்டு போ. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய தூதனை முன்பாக அனுப்புவார், பார்டர் தாண்ட விட மாட்டார். எனக்கு தெரியும், கர்த்தர் என்ன நிறுத்தி இருக்கிறான்னு என் பிள்ளைய நிறுத்துவார். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார்.